அன்னைக்கு எப்பவும் போல தான் ஃபிஷ் டேங்கோட தான் அந்த டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த ஃபிஷ்லாம் என்கிட்ட இல்லை, எல்லாமே இறந்து போயிடுச்சு. இப்போ புதுசாக தான் வாங்கி போட்டிருக்கோம். நைட்டே மாவுக்கு நனைய போட்டிருந்தேன். காலையில் எந்திரிச்சதும் சமையல் வேலையோடய மாவையும் ஆட்டிடலான்னு சொல்லிட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். வயிறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தேங்காய் பால் தான் இன்னைக்கு காலையில் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரி, பயிர் ஐட்டம்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பச்சை பயிர் வந்து வேக வச்சேன். ஆனால் இன்றைக்கி லாஸ்ட் டைம் நான் பச்சை பயிர் பண்ணும்போது 3 விசில்லே வந்து வேகாத மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு 5 விசில் விடலான்னு விட்டேன் பாருங்கள். பயிர் அவ்வளவும் அப்படியே குழஞ்சி போயிடுச்சு. மாவு அரைச்சி முடித்ததுமே நான் கையோடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் காய விட்டனாலே திருப்பி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும். இந்த பச்சை பயிறு சொதப்புனனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டைமும் ஆயிடுச்சு. அப்போ தான் யோசித்தேன், நேற்று நைட்டு சப்பாத்தி போட்ட மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அர்ஜுனுக்கு ஒரு தோசைக்கு தான் மாவு இருந்தது, அவனுக்கு அதை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு அதே சப்பாத்தி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். சமையல்னு சொல்கிறோம், ஆனால் அதில் சின்னதாக மிஸ்டேக் நடந்தாலும் அடுத்து நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்கிறது இன்றைக்கி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு எக் இருந்தது, அதோடு சேர்த்து முட்டை சப்பாத்தி போட்டு எப்படியோ அவங்கள கிளப்பி அனுப்பிச்சாச்சு. மாவும் அரைச்சிட்டேன். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு மசியல், பீட்ரூட் பொரியலும் பண்ணிட்டேன். வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் அர்ஜுனை கூப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கடைக்கு திங்ஸ் வாங்க போகணும். அவன் ஸ்கூல் முடிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு வீட்டு வேலை முடிக்கிறதுக்கே. ஸ்மார்ட் பஜார் தான் வந்திருந்தோம். அர்ஜுன் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு என்னமோ இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம்.